எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இதயத்துல மாரடைப்பு அப்படிங்கிற விஷயம் வரும்போது நம்ம உடனடியா செய்ய வேண்டிய விஷயம் என்ன, உடனடியா கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் என்ன? ஒரு 3 மாத்திரைகள் உடனடியா கொடுக்கணும். இதை லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதயத்தை பத்தி பேசும்போதே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அதாவது வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னோட மனைவி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வருஷம் நீங்க எதுவுமே கிஃப்டே தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டாங்க. ஆனா நான் ஒவ்வொரு வருஷமும் இதே பாயிண்ட் தான் திருப்பி சொல்லிக்கிட்டே வரேன். அவங்களும் இதே தான் நீங்க சொல்றீங்கிறாங்க. அதாவது வேலண்டைன் அப்படிங்கிறவரு யாருங்க? இப்ப ஏன் இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம்? இப்ப வேலண்டைன்ங்கிறவரு நம்ம இந்தியாவில் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சித்தரா இல்ல ஒரு பெரிய ஞானியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுக்கு போகுது வரலாறு. 3ஆம் நூற்றாண்டுல ரோம் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தவர் எம்பரர் கிளாடியஸ் III அப்படிங்கிற மன்னன். இந்த மன்னன் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த நேரத்துல வாழ்ந்தவர் தான் இந்த வேலண்டைன் அப்படிங்கிற கிறிஸ்துவ பாதிரியார் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த எம்பரர் கிளாடியஸ் அவரோட கொள்கை என்னன்னா, அவரு பாக்குறாரு நிறைய போர் புரியறாருல, அந்த போர்ல எல்லாம் நல்ல வீர தீரமா போர் புரியக்கூடியவங்க எல்லாருமே கல்யாணமாகாத இளைஞர்களா தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் கல்யாணம் ஆனவங்க குழந்தை இருக்கிறவங்களா இருக்காங்களோ அவங்களா போர் திறமை கம்மியா இருக்கு, அவங்களோட வீரம் கம்மியா இருக்குங்கிறத பார்த்துட்டு அவர் அவங்க நாட்டுல ஒரு சட்டத்தை போட்டாரு. நம்ம நாட்டுல இனிமே கல்யாணமே கிடையாது, லவ்வே கிடையாது, காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டுட்டாரு. இது நியாயமே இல்லாத விஷயம் இல்லையா? இது பிடிக்கல வேலண்டைனுக்கு. அதனால வேலண்டைன் திருட்டுத்தனமா சட்டத்தை மீறி பல காதலர்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. ஒரு ஸ்டேஜ்ல இது எம்பரர் கிளாடியஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்டு கதம் தூக்கிலிட்டு அவர் கதையை முடிச்சிட்டாரு. இது ஒரு ஸ்டோரி. இன்னொன்னு 3 விதமா சொல்லப்படுது. ரெண்டாவதும் இதே கிளாடியஸ் மன்னன் தான் வேலண்டைன் அப்படிங்கிறவரை அந்த கதையிலுமே அவரை கொண்டாடுறாரு. 3வது கதை இருக்கு. இதுலயுமே கிறிஸ்தவர்களை ரோம் நாட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு இந்த மன்னர் ரொம்ப தீவிரமா இதே எம்பரர் கிளாடியஸ் தான் முயற்சி செய்யறாரு. அந்த வகையில கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெயில இருக்கும்போது இந்த வேலண்டைனுக்கு அந்த ஜெயிலரோட பொண்ணு மேல காதல் வந்திருக்கு. அவரை தூக்குல போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த லவ்வர்ஸ் கடிதம் எழுதும் போது ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படிங்கிற எழுதுற பழக்கம் இருக்கு. இந்த கடிதம் அதுக்கப்புறம் அவர் தூக்கில் போடப்பட்டார். எல்லா கதையிலுமே அவர் இறந்துடுறாரு. ஆக இந்த வேலண்டைன் அப்படிங்கிறது எங்கேயோ நடந்த ஒரு விஷயம், நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால நான் ஏன் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும், உனக்கு நான் கிஃப்ட் எனக்கு நீ கிஃப்ட்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் வருஷம். எதுக்கு நான் இதயத்தை பத்தி பேசும்போது வேலண்டைன் கதையெல்லாம் பேசி எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதய மாரடைப்பு அப்படிங்கிறதே எப்பெல்லாம் நம்ம டென்ஷனா இருக்கோமோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கோமோ அப்பதான் அதிகமா வருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபமா இருக்கிறது, சோகமா இருக்கிறது, அதீதமான உளைச்சல், இதுதான் மிகப்பெரிய காரணம். அதனால உங்க மனசை கொஞ்சம் லேஸ் ஆகுதா இந்த விஷயம், இந்த ஒரு கதையை சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. கூடவே இன்னொரு விஷயம், யாரெல்லாம் இந்த லோடிங் டோஸ் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாத்திரையை இதய மாரடைப்பு ஏற்படும் போது சாப்பிடணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் குடும்ப ஹிஸ்டரி இருக்கு, இல்ல பிபி ரத்த அழுத்த அளவுகள் அதிகமா இருக்கு, கொழுப்புகள் அளவு அதிகமா இருக்கு, ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமா இருக்கு, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது இதய மாரடைப்புனால இறந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே மாரடைப்பு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான். அப்படி வரக்கூடிய மாரடைப்பு வந்த உடனே இம்மீடியட்டா மருத்துவ உதவியை நாடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில வருதுன்னு வைங்களேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிற சமயத்துல திடீர்னு மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னா, அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் மருத்துவ உதவியை நாடணும்னா போன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்னும் ஆம்புலன்ஸ் வரும், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களை கூட்டிட்டு போகணும். அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்கிறது எல்லா இடத்துலயும் டாக்டர்கள் அவைலபிளா இல்லாத ஒரு நேரம். அந்த நேரத்துல வந்துச்சுன்னா ஒரு இல்ல எந்த நேரமா இருந்தாலும் நம்மளுக்கு மாரடைப்புல முதல் 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம். கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம், தங்கமான நேரம். அந்த முதல் 1 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்றவங்க உயிர் பிழைச்சு நல்லபடியா வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அந்த 1 மணி நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்றோம். அதாவது கையில இந்த 3 மாத்திரைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா சேஃப். மாரடைப்பு அறிகுறிகள் தோன்றினவுடனே போட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது மாரடைப்பு அறிகுறிகள் நம்ம நெஞ்சு, அதாவது கேஸ்ட்ரபிளோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்பதான் 7 அறிகுறிகள் இந்த மாரடைப்புனால இருக்குன்னா 7 அறிகுறிகள் என்னங்கிறது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மேல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இந்த 7 அறிகுறிகளை இதய நெஞ்சில தீவிரமான வலி, அது இடது கை பக்கம் வலி பரவுது, இடது கை சுண்டுவிரல் வலிக்கு வலி பரவுது, கழுத்து பக்கம் வலி பரவுது, முதுகு பக்கம் வலி பரவுது, பல்கர் தாடை பகுதியில வலி பரவுது, பல் வரைக்கும் வலி பரவுது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வலி 15 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து இதோட தீவிரம் இருந்துகிட்டே இருக்கும். கூடவே ஸ்வெட்டிங், அதிகமான வேர்த்தல், கோல்டு ஸ்வெட்டிங், வேர்த்தல் அதிகம்
அதிகமா இருக்கு, கூடவே மூச்சு விட சிரமமா இருக்கு, அன்எக்ஸ்பிளைன்டு வீக்னஸ், திடீர்னு பயங்கரமான சோர்வா நீங்க உணர்றீங்க, தலை சுத்தல் இருக்கு, மூச்சு விட சிரமப்படுறீங்க, வாந்தி வருதல் போன்ற உணர்வு இருக்கு, இதெல்லாம் வந்து ஒருவேளை மாரடைப்பு இருக்கிறதுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்க உடனடியா அந்த நேரத்துல முதல்ல உதவிக்கு ஆளை கூப்பிட்டுறது முக்கியம். அதை பண்ணிட்டு மாத்திரையை சாப்பிடுங்க. மாத்திரையை சாப்பிட்றதுக்காக உதவிக்கு அழைக்கிறத தள்ளிப்படாதீங்க, ரொம்ப முக்கியம். உதவிக்கு ஒருத்தர் அழைத்த பின் நாம சாப்பிட வேண்டிய மாத்திரைகள் ஒண்ணு வந்து டிஸ்பிரின் 325 மில்லிகிராம். இந்த மாத்திரையை வந்து நம்ம ஒன்னு எடுத்துக்கணும். கூடவே வந்து குளோபிடாப், அதாவது குளோபிடோகிரல் அப்படிங்கிற மாத்திரை இருக்கு. இது 150 மில்லிகிராம் டோஸ்ல தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த குளோபிடாப் 2 மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கலாம். அது 2 மாத்திரை. ஆஸ்பிரின் 325 மில்லிகிராம் ஒரு மாத்திரை, குளோபிடாப் 150 மில்லிகிராம் 2 மாத்திரை, கூடவே ஸ்டாட்டின் மாத்திரை ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது அட்ரோஸ்டாட்டின் மாத்திரை இருக்கு, அட்டோகார் நிறைய பேர்ல இருக்கும். இது வந்து 80 மில்லிகிராம். இந்த 3 மாத்திரைகளை எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு மாத்திரை இருக்கு. இது வந்து யார் ஒருத்தர் ஏற்கனவே வந்து இதய வலியில இருக்கு, நெஞ்சு வலிக்கு வந்து இந்த நைட்ரோகிளிசரின் ஐசார்டில் மாத்திரை ஏற்கனவே பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு, ஏற்கனவே நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கூடவே இந்த ஐசார்டில் மாத்திரையை எடுத்துக்கலாம். அது 10 மில்லிகிராம் எடுத்துக்கணும். அதாவது இப்போ மாரடைப்பு உங்களுக்கு இருக்கு, வந்திருக்கு, அதனால நீங்க சாப்பிடுறீங்க லோடிங் டோஸ். அப்படி இல்லைன்னா ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா யாருக்குனாலும் இது பயன்படுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வாங்கி வச்சுக்கிறது முக்கியம். உங்களுக்கு ரிஸ்க் இல்லைனாலும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கினாலுமே நீங்க இந்த மாத்திரைகள் கையில வச்சுக்கிறது முக்கியம். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச கூட தூக்கி போட்டு புதுசா வாங்கிக்கலாம். எல்லாம் ரொம்ப சீப்பான மாத்திரைகள் தான், இருந்தாலும் உயிர் காக்கும் மருந்து. ஏன் இதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா மெயினான ரீசன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை காலையில டாக்டர்கள் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம வந்து ஒரு டைம் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மாத்திரையை சாப்பிடுவதன் மூலமா அந்த கோல்டன் ஹவர்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 ஹவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் நடக்கும் சொல்ல முடியாது, இருந்தாலுமே லோடிங் டோஸ் கொடுக்கறது வந்து ஒரு சேஃப் ஒரு மாரடைப்புன்னு வரும்போது. ஏன்னா இந்த ஆஸ்பிரின் மாத்திரையும் குளோபிடோகிரல் மாத்திரைக்கும் என்ன பண்புனா அது வந்து ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கக்கூடிய மாத்திரைகள். அதனாலதான் இது நம்ம இந்த நேரத்துல சாப்பிடுறோம். மாரடைப்புங்கிறது ரத்தம் உறைதல், ஒரு இடத்துல ரத்த குழாய் அடைக்கிறதுனால ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாத்திரைகளை கொடுக்குறோம். உங்களுக்கு ஒருவேளை வந்து கேஸ் ட்ரபிள் மாதிரி தான் இருக்கு, நெஞ்சு எரிச்சல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னா கூட டைஜின் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இதனால பெரிய மேஜர் சைடு எஃபெக்ட்லாம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா மாரடைப்பே கிடையாது. தெரியாம இந்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இனிமேல் என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துக்காதீங்க. ஒரே ஒரு டோஸ்னால ஒரு பிரச்சனையும் வந்துட போறது இல்ல. ஒரு உயிர்காக்கும் சேஃப்டிக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஆனா அது மாரடைப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், ஒன்னும் உடம்புக்கு பிரச்சனை வராது. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு மாரடைப்பு இல்லை, பட் உங்களோட ரிலேட்டிவ்க்கு, உறவினருக்கு அவங்க மாரடைப்பு வந்து அவங்க ஒருவேளை மூர்ச்சி ஆகிட்டாங்க அப்படின்னா, பல்ஸ் இல்ல, இதய துடிப்பு இல்ல, பிரீதிங் இல்ல, மூச்சு விடல அப்படின்னா நீங்க இமீடியட்டா பண்ண வேண்டியது சிபிஆர். அப்படியே விட்டுறாதீங்க. கார்டியோபல்மனரி ரெசிஸ்டிகேஷன் சொல்லிட்டு சிபிஆர் ட்ரை பண்ணலாம். அதாவது ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர்னு, உங்க எல்போவை மடக்காதபடி 2 எல்போவும் மடங்கக்கூடாது, ஒரு கை மேல இன்னொரு விரலை வச்சு நம்ம செஸ்ட்ல கொடுக்கக்கூடிய கம்ப்ரஷன், அதாவது நம்ம நெஞ்சு நடுப்பகுதியில கொடுக்கக்கூடிய அழுத்தம். அதாவது நீங்க வந்து ட்ரெயின் ஆகாத ஒரு மனிதரா இருந்தா ஒரு நிமிஷத்துக்கு 100 to 120 தடவை அந்த கம்ப்ரஷன் நெஞ்சை அழுத்துதல் மட்டும் பண்ணா போதும். நீங்க வாய் வழியா மூச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க ட்ரைனிங் ஆகாதவர். அதனால ஒரு நிமிஷத்துக்கு 100 to 120 தடவை நம்ம செஸ்ட் கம்ப்ரஷன் கொடுக்கலாம். இது எப்படி எல்லாம் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டேன், அதோட லிங்கையும் மேல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். ஆனா இது கத்துக்கிறது கிடையாது, என் வீடியோ பார்த்து கத்துக்கிறது கிடையாது. ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தவங்க தான் சிபிஆர் ட்ரெயின்டு பர்சன். அப்படி நீங்க சிபிஆர் ட்ரைனிங் எடுத்தவராக இருந்தா உங்களுக்கு தெரியும், 30 தடவை அழுத்தணும், செஸ்ட் கம்ப்ரஷன் 2 வாட்டி மூச்சு கொடுக்கணும். அது வந்து ட்ரைனிங் ஆனவங்க மட்டுமே. மற்றபடி இதே பிரச்சனைகளுக்கு இப்ப ஹார்ட் அட்டாக்குலாம் ஜெனரல் ரெக்கமெண்டேஷன் மூச்சு கொடுக்கறதுங்கிறது கூட அவசியம் இல்லை, கைகளால அழுத்துறது மட்டுமே, செஸ்ட் கம்ப்ரஷன் மட்டுமே அவசியம் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கைட்லைன். அதனால தாராளமா ட்ரை பண்ணலாம். இன்னொரு 3வது விஷயம், ஒருவேளை வசதி வாய்ப்பு இப்ப நகரத்துல வந்து சிட்டில எல்லாம் இது பாசிபிள் நினைக்கிறேன். அதாவது ஏஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர் அப்படிங்கிற மிஷின் இருக்கு. இதுவுமே நீங்க பார்த்திருப்பீங்க படத்துல எல்லாம், இந்த ஷாக் கொடுப்பாங்கல்ல, நெஞ்சில வச்சோம் ஷாக் வரும்ல, இது இதயத்தை தூண்டுற ஒரு விஷயம் இல்லையா. இந்த ஷாக் அப்படிங்கறது கொடுக்கறதுக்கான மிஷின் வந்து பல இடத்துல வந்து இப்போ பல வளர்ந்த நாடுகள்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். பெட்ரோல் பங்க்ல இருக்கும், சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். அதாவது உங்க பக்கத்துல சீக்கிரம் போய் எடுக்கிற மாதிரி ஒரு கடையிலயோ ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு வச்சிருப்பாங்க, பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அதை எடுத்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப் வாய்ஸ் மெசேஜ் குரல் மூலமா சமிக்கைகள் கொடுக்கும். இப்படி பண்ணுங்க, முதல் நிலை, 2ஆம் நிலைன்னு அதுவே உங்களுக்கு சிக்னல் என்னன்னு சொல்லும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எப்ப அதை ஷாக் கொடுங்கன்னு சொல்லுதோ அப்பதான் நீங்க கரெக்டா அந்த ஷாக். அது அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா, அதுவும் சிட்டி நகரத்துல எல்லாம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்துறதும் ஒருத்தரோட உயிரை காக்கக்கூடிய விஷயம். அந்த முதல் 1 மணி நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்கள், இதெல்லாம் எப்ப பண்ணணுங்க, ஏஇடி சிபிஆர் இதெல்லாம் வந்து எப்ப மூச்சு இல்ல, பல்சும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பதான் பண்ணணும். மூச்சு விட்டுட்டு இருக்கிறாரு, மயங்கி தான் விழுந்துருக்கிறாரு அப்படின்னா அப்ப போய் அவருக்கு போய் செஸ்ட் கம்ப்ரஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காது.
கொடுக்காதீங்க. அதே மாதிரி அவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னா கொஞ்சம் லைட்டா நினைவு இருக்கு அப்படின்னா அதுக்காக கட்டாயப்படுத்தி மாத்திரையும் கொடுக்காதீங்க, அதுவும் தப்பு. இது எல்லாமே நல்ல முழு நினைவோட சுயநினைவோடு இருக்கும்போது தான் மாத்திரை கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்களால முழுங்க முடியும். சுயநினைவு இல்லாத போது மாத்திரை கொடுத்தீங்கன்னா அவங்களால முழுங்க முடியாது. அது லங்ஸுக்குள்ள எல்லாம் போச்சுன்னா அது தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணிடும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். இந்த 3 ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முதலுதவிகள் மாரடைப்பு ஏற்படும் போது நாம கொடுக்க வேண்டிய முக்கிய முதலுதவிகள். இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை டென்ஷன்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்காக தான். வேலண்டைன் அப்படிங்கிறவரை பத்தி எல்லாம் நான் சொன்ன வேலண்டைன்ஸ் டே பத்தி எல்லாம். பட் என்னவா இருந்தா என்னங்க, அவரு எந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தா என்ன, இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடுறாங்க, நாமளும் கொண்டாடுவோம். காதல் அன்பு அப்படிங்கிற விஷயத்த பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும்போது அதுக்கு நம்ம அன்பளிப்பு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த வேலண்டைன்ஸ் டேல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கிஃப்ட் என்னோட மனைவிக்கு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். நீங்களுமே கொடுங்க. என்ன டாக்டர் அந்த பல்ட்டி அடிச்சிட்டீங்களேன்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க உலக நிலவரம். அப்பப்ப இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நம்மளோட நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டு பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு மாரடைப்பு வராது இல்லையா? அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையும் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். Until then, good bye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.